அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கீங்க நம்புகிறேன். தஞ்சைக்கு வந்திருந்தேன், தஞ்சாவூர். சரியா? குல்ஃபி கடை ஓரமாக குல்ஃபிலாம் வைக்கிறாங்களே, ஸோ குல்ஃபி வாங்கியிருந்தேன். ஆனால் இந்த குல்ஃபியில் என்ன ஒரு அழகுனா, இது இப்படி மண் சட்டியில் க்யூட்டாக வருது பாருங்க. க்யூட் அதாவது இதுக்கு ஒரு ஸ்பூன் வேறு கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக் ஸ்பூன் இல்லை, பார்த்துக்கோங்க. பிளாஸ்டிக் கிடையாது, இது ஸ்டெயின்லெஸ் தான். சாப்பிட்டு பார்ப்போம். அமிர்தம். நல்லா மெல்ட் ஆயிட்டு. ஏன்னா நான் ரொம்ப நேரம் வைத்திருந்தேன். இது எனக்கு கொஞ்சம் மெல்ட் ஆகி சாப்பிட்டா தான் பிடிக்கும், பாயாசம் மாதிரி. ஆனால் வாங்கும்போது நல்லா ஃப்ரோசனாக இருந்தது. ட்ரீம்ஸ் இந்த பிராண்டை பார்த்துக்கோங்க. டேஸ்ட் ஆஃப் நேச்சர். வந்தீங்கன்னா தயவு செய்து சாப்பிடுங்க. திஸ் ஃபேண்டாஸ்டிக் குல்ஃபி. மயக்கமே வருதுங்க இது சாப்பிட்டு. இந்தியா தான், தஞ்சை தான். வாழ்க்கையில் இவ்வாறான பயணங்கள் செய்து உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. பொதுவாக நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது குல்ஃபி சாப்பிட மாட்டேன், வேணான்னு சொல்லிடுவேன். ஆனால் இந்த குல்ஃபி நேற்று நான் பைக் ரைட் போகும்போது ஒரு குல்ஃபி வாங்கி கொடுத்தாங்க, அது சாப்பிட்டேன். அதில் நிறைய நட்ஸ் அதெல்லாம் இருந்தது. அது ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. இதுவும் சொர்க்கம் மாதிரி இருக்குங்க, அமிர்தம் மாதிரி. சரியா? தஞ்சை வந்தீங்கன்னா, இல்லை எங்கே சென்னையில் இருக்குன்னு தெரியல, இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த ஒரு ஊருக்கு போனாலும் இந்த மாதிரி அந்த சாலையோரமாக வைக்கிற அந்த ஐஸ்கிரீமை வாங்குங்க. அது கடையில் இல்லை, சாலையோரமாக ஒருத்தர் விற்றாரு, அதை நாங்கள் வாங்கணும். ட்ரீம்ஸ் பிராண்ட் மறந்துடாதீங்க. வாழ்க்கையில் சிறப்பாக சந்தோஷமாக இருங்க. சாப்பிடுங்க, சாப்பிட்டுக்கிட்டே